கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, உன் பட்டயத்தை திரும்ப உன் உறையிலே போடு. பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தால் மடிந்து போவார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இருந்த நாட்களிலே அவரை பிடிப்பதற்காக அங்கே இருக்கிறவர்கள் பொய்யான குற்றம் சாட்டி வருகிறார்கள். வரும்போது ஆண்டவர் கூட இருந்த ஒரு சீசர் ஆண்டவர் மேலே அன்பு வச்சதுனால அவர் எவ்வளோ நன்மை செய்திருக்கிறார், இவரை ஒரு கல்லனை போல பிடிக்கிறீர்கள் என்று சொல்லி தன்னிடத்தில் இருந்த பட்டயத்தை எடுத்து அவன் காதை வெட்டுகிறார். அப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த காதை தொட்டு சுகமாக்கி அந்த பட்டயத்தை எடுத்து சொல்கிறார், நீ பட்டயத்தை எடுக்கக்கூடாது, அந்த பட்டயத்தை உரையில் போடு, அது இதுக்கு தேவையில்லை. பட்டயத்தை எடுத்தா பட்டயத்தாலே நம்ம மடிஞ்சு போவோம் என்பதை குறித்து அழகான ஒரு காரியத்தை சொல்லி ஜனங்கள் மத்தியிலே ஒரு புரட்சி ஏற்படுத்துகிறார். என் அன்புக்குரியவர்களே, எத்தனை பேர் இந்த வசனத்தை கேட்டு நாம் தியானிக்கிறோம்? எத்தனை பேர் இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோம்? இன்றைக்கு பாருங்க, நீங்கள் எந்த காரியத்தை அதிகமாய் அடிக்ட் ஆகி தேவனுக்கு விரோதமாய் இல்லை மனுஷர்களுக்கு விரோதமாய் எந்த காரியத்தை செய்தாலும் அதிலே இன்றைக்கு விழக்கூடிய நிறைய சூழ்நிலைகள் இருக்கிறது. ஒரு பிரச்சனைக்கு முடிவு இன்னொரு பிரச்சனை அல்ல, அதை சரி செய்து போவதுதான் பிரச்சனை. அதனால சொல்றாரு, இந்த பிரச்சனைக்கு முடிவு இது கிடையாது, நீ எடுக்கிற கத்தி கிடையாது, நீ எடுக்கிற துப்பாக்கி கிடையாது. அப்படி என்றால் மாறி 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 ஒருவருக்கொருவர் நம்ம சண்டை போட்டு கொண்டு தான் இருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே அன்பை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இன்னொன்று என்னன்னு சொன்னால், அவரை பிடிக்க வந்தவர்கள் பொய்யாய் குற்றச்சாட்டி அப்படிப்பட்டவர்களையும் ஆண்டவர் நேசிக்கிறார், நம்மளை அதிகமாய் நேசிக்கிறார். பிரியமானவர்களை, ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் கோபத்தில் பட்டயத்தை எடுத்து ஆண்டவரை செய்யாதபடி ஆண்டவரை எப்பவும் அன்பை தரித்து கொள்ளுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றுபடியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தேவ சமாதானம் உண்டாகட்டும். நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.